இனிய வணக்கம். விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய சாதனை பெண்மணி கல்பனா சாவ்லா பிறந்த தினம் இன்று. கல்பனா சாவ்லா மார்ச் 17, 1962 இந்தியாவில் உள்ள ஹரியானா மாநிலத்தின் கர்னல் என்ற ஊரில் பனாரஸ் லால் சாவ்லாவுக்கும் ஜன்யோகிதா தேவிக்கும் மகளாக ஒரு பஞ்சாபி குடும்பத்தில் பிறந்தார். இவருக்கு சுனிதா மற்றும் தீபா என்ற 2 சகோதரிகளும் சஞ்சய் என்ற ஒரு சகோதரரும் இருந்தார். கல்பனா சாவ்லா தனது ஆரம்ப கல்வியை கர்னலில் உள்ள அரசு பள்ளியில் தொடங்கினார். இந்தியாவின் தலைசிறந்த விமான ஓட்டியும் தொழில் அதிபருமான ஜே.ஆர்.டி. டாட்டாவை பார்த்ததிலிருந்து கல்பனா சாவ்லாவிற்கு விமானம் ஓட்டும் ஆர்வம் ஏற்பட்டது. 1982 சண்டிகரில் உள்ள பஞ்சாப் பொறியியல் கல்லூரியில் விமான ஊர்தியில் கல்வி பயின்று இளங்கலை பட்டமும் பெற்றார். பின்னர் 1984 அமெரிக்காவில் உள்ள டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் விண்வெளி பொறியியல் துறையில் முதுகலை பட்டம் பெற்றார். 1986 பவுல்தேரில் உள்ள கொலராடோ பல்கலைக்கழகத்தில் 2வது முதுகலை பட்டமும் பிறகு 1988 விண்வெளி பொறியியல் துறையில் முனைவர் பட்டமும் பெற்றார். 1988 நாசா அமெஸ் ஆராய்ச்சி கூடத்தில் ஒசர்செட் மேதார்ஸ் இன்ஸ்பிங் துணை தலைவராக பணியாற்றிய அவர் VSDOL CFD ஆராய்ச்சி செய்தார். விமானம் மற்றும் கிளீடர்களை ஓட்ட கற்றுக் கொடுத்த தகுதி சான்றிதழ் பெற்றதோடு மட்டுமல்லாமல் ஓட்டமும் அனுமதி பெற்றிருந்தார். பக்கெட் 5AC என்ற அடையாளத்துடன் டெக்னீஷியன் கிளாஸ் அமைச்சர் ரேடியோ அனுமதியும் பெற்றிருந்தார். 1955 நாசா விண்வெளி வீரர் பயிற்சி குழுவில் சேர்ந்த அவர் அடுத்த 2 ஆண்டுகளில் கொலம்பியா விண்வெளி ஊர்தியான STS-87 பயணம் செய்வதற்கு தேர்வு செய்யப்பட்டார். 1997 மேற்கொண்ட இந்த பயணத்தில் சுமார் 372 மணி நேரம் விண்வெளியில் இருந்து சாதனை புரிந்து வெற்றிகரமாக பூமி திரும்பினார். 1984 சோவியத் விண்கலனில் பயணித்த ராகேஷ் சர்மாவை அடுத்து விண்வெளி சென்ற முதல் இந்திய பெண் வீராங்கனை என்ற அலியா பெருமையை கல்பனா சாவ்லா பெற்றார். STS-87 போது வின்ஸ்டன் ஸ்காட் மற்றும் தகவோ டோய் விண்வெளியில் பயணித்து கொண்டிருந்த போது ஸ்பார்டன் எனும் செயல் குறைபாடு இருந்த செயற்கைக்கோளை கட்டுப்பாட்டில் கொண்டு வர காரணமாக இருந்தார். 5 மாத கால முழுமையான விசாரணைகள் மற்றும் சோதனைக்கு பின்பு மென்பொருளிலும் பறக்கும் குழுவின் செயல்முறைகள் மற்றும் தரை கட்டுப்பாடுகளில் உள்ள பிழைகளை நாசா கண்டறிந்தது. STS-87க்கு பின்னர் கல்பனா தொழில்நுட்ப வல்லுநராக விண்வெளி அலுவலகத்தில் நாசாவினால் நியமிக்கப்பட்டார். அவரது செயலை பாராட்டி அவரது சக வல்லுநர்களே ஒரு விருதியை வழங்கி கௌரவித்தார்கள். முதல் விண்வெளி பயணத்தை வெற்றிகரமாக முடித்த கல்பனா சாவ்லா அடுத்த 5 ஆண்டுகளில் தன்னுடைய 2வது பயணத்துக்கு தயாரானார். 2000 மற்றும் 2002 ஆண்டுகளில் மேற்கொள்ளக்கூடிய இந்த பயணம் பலதரப்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தள்ளி வைக்கப்பட்டது. பின்னர் 2003 ஜனவரி 16 விண்வெளி ஆராய்ச்சிக்கான அமெரிக்காவின் கென்னடி விண்வெளி நிலையத்திலிருந்து கொலம்பியா விண்கலம் STS-107 அனுப்பி வைக்கப்பட்டது. இந்திய வம்சாவளி பெண்ணாகிய கல்பனா சாவ்லா உள்ளிட்ட 7 பேர் அதில் பயணித்தனர். இந்த பயணத்தில் கல்பனா சாவ்லாவுடைய பொறுப்புகளாக மைக்ரோ கிராவிட்டி சோதனைகள் அமைந்திருந்தன. இதற்காக அவரது குழுவினர் பூமியும் விண்வெளியும் கண்காணித்து 80 பரிசோதனைகளை மேற்கொண்டனர். அவற்றுள் விண்வெளி வீரர்களுடைய ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விண்வெளி தொழில்நுட்ப மேம்பாடு வளருமான பல்வேறு தரப்பட்ட பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 16 நாள் ஆய்வை முடித்து வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பிய அவர்கள் சென்ற அந்த விண்கலம் அமெரிக்காவின் டெக்சாஸ் வான்பரப்பில் வெடித்து சிதறியது. கல்பனா சாவ்லா உள்பட 7 விலை மதிப்பற்ற விண்வெளி வீரர்களும் பலியாகினார்கள். 1991-92 தனது குடும்பத்துடன் புத்தாண்டை கொண்டாட
தனது கணவருடன் கல்பனா சாவ்லா இந்தியா வந்திருந்தார். இதுவே அவரது இறுதி வருகையாக அமைந்தது. மறைவுக்கு பின் அளிக்கப்பட்ட விருதுகள்: அமெரிக்க காங்கிரஸால் அவருடைய நினைவாக வழங்கப்பட்ட விண்வெளி பதக்கம், நாசாவினுடைய விண்ணோற்ற பதக்கம் நாசா ஸ்பேஸ் ஃப்ளைட்டிங் மெடல், நாசாவின் சிறப்புமிக்க சேவைக்கான பதக்கம். கல்பனா சாவ்லாவின் நினைவாக எண்ணற்ற இடங்களுக்கு அவரது பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அத்துடன் உதவித்தொகையும் அவரது பெயரில் தரப்படுகிறது. பாராட்டுக்குரிய பல்கலைக்கழக பட்டதாரிகளுக்கு எல் பசோவில் உள்ள டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தை சார்ந்த இந்திய மாணவர்கள் சங்கம் ISA நினைவு உதவி ஊதியம் ஒன்றை கல்பனா சாவ்லா மெமோரியல் ஸ்காலர்ஷிப் என்று நிறுவியுள்ளது. ஜூலை 19, 2001 கண்டுபிடிக்கப்பட்ட 51826 என்னும் எண்ணை கொண்ட சிறுகோள் ஒன்றிற்கு கல்பனா சாவ்லாவின் பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இந்த கிரகத்தின் வெப்பநிலை 159 கெல்வின் ஆகும். இதன் சராசரி வேகம் வினாடிக்கு 16.5 கிலோமீட்டர். மேரிலாண்டில் உள்ள நேவல் ஏர் ஸ்டேஷன் பாடுக் சென்ட்ரல் ரிவெனில் உள்ள தனது இராணுவ வீட்டு வசதி வாரியத்திற்கு கொலம்பியா காலனி என்று பெயரிடப்பட்டுள்ளது. அங்கு சாவ்லா வே என்னும் தெருவும் உள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் குவீன்ஸ் என்ற இடத்தில் ஜாக்சன் ஹைட்ஸ் என்னும் பகுதியில் உள்ள 74ஆம் தெருவுக்கு கல்பனா சாவ்லா வே என்று மாற்று பெயர் அளிக்கப்பட்டுள்ளது. குருஷேத்திரத்தில் உள்ள ஐயோஸ்டியர் என்னும் இடத்தில் கட்டியுள்ள கோளரங்கத்திற்கு ஹரியானா அரசாங்கம் கல்பனா சாவ்லா கோளரங்கம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. நாசா கல்பனா சாவ்லாவின் நினைவாக ஓர் அதிநவீன கணினியை அர்ப்பணித்துள்ளது. இளம்பெண் விஞ்ஞானிகளை ஊக்குவிக்க கர்நாடக அரசாங்கம் 2004 கல்பனா சாவ்லா விருது அளித்து வருகிறது. இதழ் மற்றும் புதினத்தில் ஆஸ்ட்ராய்ட் 51826 கல்பனா சாவ்லா கொலம்பிய விண்வெளி குழுவினர் பெயரில் அளித்த 7 பாராட்டு இதழ்களில் ஒன்று. நாவலாசிரியர் பீட்டர் டேவிட் அவரது ஸ்டார் ட்ரெக் தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபேஃபோர் டிஷானர் என்னும் புதினத்தில் ஒரு கதாபாத்திரத்துக்கு சாவ்லா என்று பெயரை வைத்ததுடன் அந்த கதாபாத்திரத்தின் பெயரான சாவ்லாவை அந்த புதினத்தில் வரும் விண்கலத்திற்கும் வைத்துள்ளார். விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய சாதனை பெண்மணி கல்பனா சாவ்லா பிப்ரவரி 1, 2003 தனது 40வது அகவையில் விண்கலம் வெடித்து விண்ணில் கலந்துள்ளார். ஒரு சாதாரண பெண்ணாக பள்ளியில் படித்து பலர் வியக்கும்படி தன் கனவுகளை நனவாக்கி வாழ்ந்து காட்டியவர்தான் கல்பனா சாவ்லா. பெண்ணினத்தின் பெருமைக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கிய அவர் இந்தியாவிற்கு உலக புகழ் சேர்த்தவர் என்றால் அது மிகையாகாது. கனவுகளை கண்டு அந்த கனவுகளை நனவாக்குவதற்கு விடாமுயற்சியோடும் முழு மனதோடும் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என்ற உண்மையை உலகத்திற்கு உணர்த்தி சென்ற வீர பெண்ணை நாமும் போற்றுவோம். மேலும் இது போன்ற அரிய தகவலுடன் நாளை சந்திப்போம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.